இதை வந்து அவங்க பெருசா ப்ராப்ளம் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்லயே இருந்திருக்காங்க. அதை வந்து பெருசா பண்ணிட்டாங்க. பட் வந்து எங்களுக்கு இதுல நிறைய பேருக்கு நெகட்டிவா நீங்க வீடியோ போட்டீங்களா ஆக்சுவலி? மத்த எல்லா விஷயத்தையும் அக்ரி பண்ணிக்கிறேன். நீங்க பண்ண சரி ஓகே. ஏன் மீட்டிங் கூப்பிட்டா வர மாட்டாங்க? வர சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்க 63 பேரை வர வைங்கக்கா. நீங்க கேக்குற கேள்வி நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னால பேச முடியாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு. எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். உட்காந்து பேசினா ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கும். அதை விட்டு வெளியில போயிட்டு நான் ஸ்கேம் சொல்லும் போது ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஏறி நான் கமெண்ட் பண்ணினே தவிர எந்த இடத்துல யாரையும் நான் மரியாதை குறைவா நான் பேசினதே இல்லை. நான் கமெண்ட் பண்ணினே தவிர எந்த இடத்துல யாரையும் நான் மரியாதை குறைவா நான் பேசினதே இல்லை. 7 ஜென்மத்துக்கு உங்களை விடாது. 7 ஜென்மத்துக்கு உங்களை விடாது. பிசினஸ்க்காக மூஞ்சியை காமிச்சு ஒரு வீடியோ போட்டியா? அடுத்தவளுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறீங்க. எல்லாருமே சோஷியல் மீடியால அவேர்னஸாவோ இல்லை ஆக்டிவாவோ கிடையாது. அதில் வந்து நான் ஆக்டிவாக கிடையாது. இல்லை, ஒரு விஷயம் கேட்குறேன். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாதவங்க எப்படி மைத்திலி ஸ்டால் போடுறது தெரிஞ்சு வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க. மைத்திலி வந்து 2000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் வாங்கினாங்க. எங்களுக்கான தேவைகளை அவங்க சரியா பண்ணி கொடுக்கல. இல்ல மேம், என்ன கொடுக்கல மைத்திலி, அதை வந்து சொல்லுங்க. நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கணும் இல்லையா? ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணி உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப எந்த கருத்துமே வைக்காம அப்ப எல்லாருமே சப்போர்ட்டிவா பேசிட்டு எல்லாம் நடந்துச்சு எல்லாம் சொல்லிட்டு மறுநாள் ஏன் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்து சொன்னாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு புரியல. அந்த ஸ்கேம்ன்ற அந்த ஒரு வார்த்தை தான் மேம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. சில பேருக்கு அந்த சேல் இல்லாததுனால மன வருத்தத்துல அதுக்கு அகைன்ஸ்டா போறவங்களோட கொஞ்சம் மிங்கிள் ஆயிட்டாங்க. அதுதான் எங்க பிரச்சனை ஆயிடுச்சு மேம். இதை வந்து அவங்க பெருசா ப்ராப்ளம் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்லயே இருந்திருக்காங்க. அதை வந்து பெருசா பண்ணிட்டாங்க. பட் வந்து எங்களுக்கு இதுல நிறைய பேருக்கு நெகட்டிவா. நீங்க வீடியோ போட்டீங்களா ஆக்சுவலி? இப்போ 30 பேர் விடுங்க. 30 பேர் வந்து உங்களுக்கு மைதிலிக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்களாவே இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்க 30 பேர் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து வரல? ஏன் அவங்க எல்லாம் பேசல? இத பத்தி பேசலன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கும்ல. எனக்கு இது புரியல. ஃபேமிலி சிச்சுவேஷன் அது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிறதா? இப்ப எல்லாருமே இருக்கிறதா? உங்களுக்கும் ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கும்தா, மைத்திலிக்கும் இருக்கும்தா, அவங்களுக்கும் இருக்கும்தா, எல்லாருக்குமே இருக்கும்தா. பாதிக்கப்பட்டன்ற டேர்ம்ஸ்ல வரக்கூடிய அந்த 30 பேர்ல அவங்களுக்கு ஃபேமிலிஸ் இருக்காதா? மைத்திலி, நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இந்த ஈவெண்ட் ரொம்ப ஸ்மூத்தா நடந்துருது. இன்னைக்கு இந்த செலிப்ரேஷனுக்கு அவங்க எல்லாம் வராம இருந்திருந்தா இது பிரச்சனை இல்லை. ஐ எம் கரெக்ட் மைத்திலி. பட் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆகி உட்காந்து எல்லா இடத்துலயும் பேசி, நான் பேசி, இவங்க பேசி, இருக்கிற ஊர்ல இருக்க அத்தனை இன்ஃபுளுசஸும் பேசி இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சேல் எடுத்து கொடுத்த மைத்திலிக்கு, உங்களை அவ்வளோ தூரம் வந்து விமன் சப்போர்ட் பண்ண மைத்திலிக்கு நீங்களே ஏன் சப்போர்ட் பண்ணாம போனீங்க? இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியாது இல்லக்கா? இது மத்த எல்லா விஷயத்தையும் அக்ரி பண்ணிக்கிறேன். நீங்க பண்ண சரி ஓகே. ஏன் மீட்டிங் கூப்பிட்டா வர மாட்டாங்க? வர சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்க 63 பேரை வர வைங்கக்கா. நீங்க கேக்குற கேள்வி நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னால பேச முடியாது. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இன்ஸ்டாகிராமை திறந்தா சரி, யூடியூபை திறந்தா சரி, யூனிவர்ஸ் பொட்டிக் ஸ்கேம் சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க, ஸ்டால் போடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு அவங்களோட ஒரு வருஷம், அவங்க யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அதை நான் செலிப்ரேட் பண்றேன். இங்க யாரு வேணாலும் வரலாம், இங்க யாரு வேணாலும் வந்து ஃப்ரீயா சாப்பிட்டு போகலாம், நான் ஆஃபர்ல கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம யூனிவர்சிட்டி மைத்திலியே தான் பார்க்க வந்திருக்கோம். ஹாய், வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் எதுக்காக பண்றீங்க? ரீசெண்டா வந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தேன், February 14 and 15. அதுல ஒரு 63 பேருக்கு ஸ்டால் போட்டு கொடுத்துருந்தேன். ஆனா அந்த 63 பேரை நான் ஸ்கேம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம அன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் ஏன் முகரக்கட்டையை பார்க்க வரல, எங்களுக்காக தான் வந்தாங்க. ஸோ எனக்கான மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க லைவா பார்க்கணும். அண்ட் நான் ஸ்கேம் பண்ணல, உண்மை ஜெயிக்கும், உண்மை வெல்லும் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இதை போட்டிருக்கேன். ஸோ ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஸ்கேம் அப்படின்னு சொன்னதை விட மரியாதை கொடுக்காம பேசிட்டாங்க மைத்திலி அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலயும் முன்வைக்கப்பட்டுச்சு. ஸோ எதுக்காக இவ்வளவு கோவம்? இதை நான் ப்ரூஃப் பண்ணியே காமிப்பேன் அப்படின்னு ஏன் இவ்வளவு கோவத்தோட இருக்கு? என்னன்னா மரியாதை குறைவு இல்லைன்னு சொல்றாங்களே. நீங்க பப்ளிக் இங்க இருக்காங்க, காலையில இருந்து என்ன பாக்குறாங்க. ஒரு இடத்துலயாவது நான் வந்து தங்கம் செல்லம் பட்டு அதை தாண்டி வேற எந்த வார்த்தையும் வந்திருக்காது. பட் இவங்க எல்லாருக்கும் இவ்வளவு நல்லது செஞ்சுமே
உட்காந்து பேசினா ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கும். அதை விட்டு வெளியில போயிட்டு நான் ஸ்கேம் சொல்லும் போது ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஏறி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் தவிர எந்த இடத்துல யாரையும் நான் மரியாதை குறைவா நான் பேசினதே இல்லை. ஏன்னா என்னோட அப்பா அம்மா என்னை எவ்வளவு அழகா வளர்த்துருக்காங்க. ஆனா மனிதர்கள் அவ்வளவு அழகா மதிப்பேன் நானு. ஸோ அப்படி மீறி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் ஏதாவது கோத்துல கூட பேசியிருக்கேன். ஏன்னா ஒரே பாயிண்ட்ல 63 பேர் அக்கான்னும் போது ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை புரிஞ்சிருந்திருக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் மைனஸ்மா, இதெல்லாம் நீ திருத்திக்கோன்னு சொன்னா நான் கண்டிப்பா திருத்திருப்பேன். ஆனா அதை விட்டு சோஷியல் மீடியால போட்டது தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப சோஷியல் மீடியால நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினவங்க இப்ப யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, உள்ள இருக்காங்க. ஐ இருக்காங்க. மீன் ஸ்டால் போட்டுவங்களா இல்ல நெகட்டிவா பேசணுங்களா? நெகட்டிவா பேசணுங்க யாருமே இல்லையே. ஆல்ரெடி ஸ்டால்ல போட்டே உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது. ஆமா, இவ்வளவு விஷயம் பண்ணணும்னு எதுக்கு தோணுச்சு? ஏன் இது இப்ப இன்னைக்கு இது பண்ணிருக்கீங்க? இது இன்னைக்கு பண்ணது வந்து நான் யாரு, என் மக்கள் எனக்காக எத்தனை பேர் வராங்க நான் பார்க்கணும். அண்ட் சோஷியல் மீடியால ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது உண்மை வெளில வரதுக்கு முன்னாடி தப்பானவங்க போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. இப்ப நான் ஸ்ட்ராங் உமனா இருக்கிறதுனால இதை எப்படியோ ப்ரூவ் பண்றேன். ஒருவேளை வீக்கா இருந்தா என்ன பண்றது? அதனாலதான் நான் ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்கேன். நிறைய மக்கள் கால்ல இருந்து வந்தாங்க. அதெல்லாம் நாங்க ஒரு விஷயமா பொருட்டாவே பார்க்கல. நீங்க ரிலாக்ஸா இருங்க தங்கம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்றது உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில இருந்து வந்தவங்க எல்லாம் மக்கள் வந்து ஃபுல் சப்போர்ட். அதை ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணலாம். அவங்க ஒருத்தவங்க பேரை நேம் அவுட் பண்ணி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எதுக்கு அந்த மாதிரி? மன்னிப்புன்றது மேம் என்ன தெரியுமா, சொசைட்டில சொல்லிட்டாங்க நான் வந்து ஏமாத்திட்டேன் அப்படின்னு. இப்போ வந்து ஒவ்வொருத்தரா வீடியோஸ் டிலீட் பண்ணிட்டு வராங்கல்ல. இப்போ எந்த சைடு உண்மைன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ நாங்க தவறான தகவல் வச்சு நாங்க வீடியோ போட்டுட்டோம். அதனால இனிமே எதுவா இருந்தாலும் நாங்க வந்து அலசி ஆராய்ச்சி விசாரிச்சு நாங்க வந்து வீடியோ போடுவோம். அதனால அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன். எனக்கு நான் மன்னிப்பு கேட்கல. சோஷியல் மீடியால ஒரு பிரச்சனை வந்தா உடனே வீடியோ போடுறாங்களா? அது தப்பு தானே மேம்? கண்டிப்பா. இப்போ எந்த பக்கம் தான் உண்மைன்னு தெரியலையே, ஏன் வீடியோ டிலீட் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் கேள்விக்குறியா இருக்குல்ல. அதனாலதான் நான் மன்னிப்பு டெலீட் பண்ணிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் டெலீட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி புதுசா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ற மைத்திலி அன்னைக்கு எதுக்கு காசு வாங்குனாங்க? என்ன காரணம்? எதுக்காக காசு வாங்குனாங்க? இப்போ நீங்க பாக்குறீங்களா, இதுல ஏதாவது ஸ்டால் செட்டப் இருக்கா மேம்? நார்மலா ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, ஹேங்கிங் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா அன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் ஸ்டால் இருந்திருக்கும், ஸ்பெஷல் லைட் இருந்திருக்கும், டேபிள் சேர் மேட் எல்லாமே போட்டிருந்தோம். அதுக்கான காசை மட்டும் தான் மேம் நான் வாங்கினேன். இப்போ இது என்னோடது அப்படின்னும் போது என் மக்கள் எப்படி இருந்தாலும் வாங்குவாங்க. ஏன்னா பாய் போட்டு கீழே வச்சிருந்தாலுமே வாங்குவாங்க. ஆனா அன்னைக்கு என்னும் போது 63 பேர் என்ன நம்பி வராங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணணும்ல மேம். அந்த 63 பேர் வந்திருக்காங்களா? 63 பேரும் வரல. அதுல ஒரு 2 பேர் 3 பேர் வந்திருக்காங்க. அங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகே, பேசுவாங்களா? பேசுவாங்க. சோ இவங்க வந்து ஆமா, இவங்களும் வந்து ஹஸ்பண்ட் வைஃபா போட்டுருந்தாங்க. நீங்க என்ன ஸ்டால் போட்டீங்க? நாங்க வந்து ஃபுட் ஸ்டால்ல வாஃபிள் போட்டிருந்தோம். 2 நாளுமே போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃபுட் அலோ பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வாட்டி கேட்டு பார்த்தோம். ஒய்ஃப் தான் கேட்டாங்க, முன்னாடி போடலாமா மேடம் அப்படின்னா, சரி ஓகே ஃபுட் அலோடு தான் நீங்க வாங்க அப்படின்னு போட்டாங்க. நாங்கள் 2 டேஸ் போட்டோம். 2 டேஸ்மே எங்களுக்கு நல்ல சேல்ஸ் தான் இருந்துச்சு. நல்ல சேல்ஸ் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நாங்கள் இது மாதிரி வெளியே போய் போட்டதே கிடையாது. சரி கேட்டோம், சரி போடலாம் அப்படி. எங்களுக்கு அமௌண்ட்டுமே ரீசனபிளான அமௌண்ட் தான் சொன்னாங்க. நாங்கள் போட்டதை விட எங்களுக்கு ஒரு 5 மடங்கு மேலேயே வந்தது அமௌண்ட். எவ்வளவு அமௌண்ட் கேட்டாங்க? நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்க? எங்களுக்கு 4000 சொன்னாங்க. எங்களோட வந்து எலக்ட்ரிக்கல் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இபி வந்து எங்களுக்கு தனியாக வரும்னு முன்னாடியே சொன்னாங்க. அதுக்கு 2000 தனியாக பே பண்ணோம். மொத்தமாக 6000 பே பண்ணோம். அதுவுமே நாங்கள் எக்ஸ்போ முடிஞ்ச பிறகு தான் பே பண்ணோமே. இபி வந்து எக்ஸ்போ முடிஞ்சதுக்கப்புறம் பே பண்ணுங்க நாங்கள். அப்புறம் வேணான்ட்டாங்க. வேண்டாம் இபி எது வேண்டான்ட்டாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணது எல்லாமே எலக்ட்ரிக், கொஞ்சம் ஹெவி மிஷின் தான் இருந்து. ஸோ அதனால் அது வேணாம் மேம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கமிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த 2000 மட்டும் பே பண்ணிட்டேன். அந்த 4000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க எப்போ இந்த மஹால்குள்ள என்ட்ரி ஆனீங்க? இப்போ எக்ஸ்போ நடக்க போகுது, 4000 பே பண்ணிட்டீங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் நீங்க எப்போ எடுத்துட்டு வந்து வச்சீங்க? மேம் ஆக்சுவலி நான் ஃபுட்டுன்றதுனால நான் அன்னைக்கு தான் சாட்டர்டே தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் வந்து நாங்கள் ஒரு 3 டேஸ் முன்னாடியே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எங்கேயும் நான் அலோவ் பண்ணுவாங்களான்னு, முதல்ல இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்மளை போட விடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடியே வந்து பாருங்க உங்களுக்கு அப்போதான் ஒரு ஐடியா வரும் அப்படின்னாங்க. நான் வந்து ஏதோ நினச்சி டேபிள் கொடுப்பாங்க, 2 டேபிள் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சி தான் நானும் வந்தேன். அவங்க கரெக்டாக ஒரு சட்டை போட்டு நேம்லாம் போட்டு கரெக்டாக இந்த அமௌண்ட்டுக்கு இது எனக்கு ஓகேவா இருந்தது. அப்புறம் ஏங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு சோஷியல் மீடியால நடந்துட்டு இருக்கு? மேம் ஆக்சுவலா அதை எப்படி வந்து கன்வே பண்ணி கொண்டு போறதுனே தெரியல. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நல்லா நடந்துருச்சு. இன்னொன்னு நான் உள்ள இருந்தேன், எனக்கு ரொம்ப ஹெவியா இருந்து ரஷ்ஷா இருந்து நான் உள்ள மேடம் கிட்ட கூட எதுவுமே வந்து பர்ச்சேஸே பண்ணல, அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருந்துச்சு. அதனால எனக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் ஈவினிங்ல எல்லாரும் நல்லா தான் பேசிட்டு ஒன்னா உட்காந்து பேசிட்டுலாம் இருந்தாங்க. சாட்டர்டேவும் சரி சண்டேவும் சரி
நல்லா தான் நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஆளாளுக்கு தனித்தனியா வீடியோ யாரு இந்த மாத்தி மாத்தி பேசி திட்டிக்கிட்டவங்க எல்லாரும் நல்லா ஆமா. பேசிக்கிட்டாங்க. ஒரு 4-5 பேர் தனித்தனியா வீடியோ போட்டிருக்காங்கல்ல, இவங்க இது பண்ணல அது பண்ணல அப்படிலாம் இல்ல. எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. அப்ப போயிட்டதுக்கு அப்புறம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரியல. இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன் ஆச்சுன்னே தெரியல சீரியஸாவே. இவ்வளவு பிரச்சனை நடந்தது பாத்தீங்களா? பார்த்தேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்ப ஏன் பிரச்சனைக்கு நடுவுல வாய்ஸ் அவுட் பண்ணல? இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப மொத்தமா 63 பேர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. எல்லாருமே சோஷியல் மீடியால அவேர்னஸாவோ இல்ல ஆக்டிவாவோ கிடையாது. அதுல வந்து நான் ஆக்டிவா கிடையாது. இல்ல ஒரு விஷயம் கேக்குறேன், சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்லாதவங்க எப்படி மைக்லி ஸ்டால் போடுறது தெரிஞ்சு வந்து ஸ்டால் ஈவன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க யாருமே இல்ல. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். இப்போ ஒரு 100 பீப்புள் இருக்காங்க, 99 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பர்சன் தான். அப்படி பார்த்துதான் இவங்க ஸ்டாலோடைய வீடியோ புக்கிங் பார்த்துட்டு தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். அப்ப கூட ஒரு ஃபோன் கால்ல நம்ம பேசினதே கிடையாது. ஒன்லி சேட் தான். நான் வாட்ஸ்அப்ல தான் அவங்கள வந்து சேட் பண்ணேன். அவங்க ரிப்ளை பண்ணாங்க, எப்படி ஸ்டால் இருக்கு, என்ன செட்டப் டீடைல்டா சொன்னாங்க. ஆக்சுவலா இதுல வந்து என்னன்னா இந்த ஸ்கேம்ன்ற வார்த்தை ரொம்ப பெரிய தப்பு. மைத்திலி ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அது வந்து அந்த வேர்டே சூட்டே ஆகாது. ஒருத்தவங்களை வந்து டக்குன்னு சட்டுன்னு யாரையும் ஒருத்தவங்க அப்படி சொல்லிடக்கூடாது. மைத்திலி வந்து 2000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் வாங்கினாங்க. எங்களுக்கான தேவைகளை அவங்க சரியா பண்ணி கொடுக்கல, எங்களை வச்சு அவங்க ஸ்கேம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நிறைய பேர் நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல மேம், என்ன கொடுக்கல மைத்திலி, அதை வந்து சொல்லுங்க. நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கணும் இல்லையா? வந்து அவங்க வரல. பாசிட்டிவா இது பண்றவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்கோம். எல்லாமே கொடுத்தா, ஃபுட்டு தண்ணி எல்லாம் கொடுத்தா எப்படி மேம் ஃபுட் ஸ்டால் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் நடக்கும்? அது இல்லாம சண்டே நைட் எங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பர் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ் வெஜிடேரியன் 2 போட்டுமே வந்து 63 பேர் சாப்பிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஏன் அதெல்லாம் யாரும் வெளியே சொல்லல? வீடியோ பாருங்க மேம், வீடியோ நாங்க போட்டிருக்கோம். நாங்க எங்களோட பேஜ் எல்லாம் போட்டிருக்கோம். 12 பேருக்குமே வந்து சூப்பரான ஃபுட்டு, சண்டே நைட்டு சூப்பரான ஃபுட்டு எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. தண்ணி இல்லைன்னு சொல்றாங்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க தண்ணி இருந்தாங்களா இல்லையான்றது. எல்லாமே இருந்தது மேம். சண்டே நைட்டு 12 மணிக்கு எல்லாருமே சிரிச்சு பேசி அவ்வளோ இது பண்ணிட்டு போனீங்கல்ல, மறுநாள் மட்டும் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னு எங்களுக்கு உண்மையாலுமே புரியல. இப்போ என்னோட இன்ஸ்டா ஐடி பிளாக் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு நிறைய கமெண்ட் வருது. என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஆன்லைன்ல இல்லாலும் ஆஃப்லைன்ல நான் சாதிப்பேன். அவ்வளவுதான் எனக்கு சொல்ல வேண்டியது, வேற ஒண்ணுமே இல்லை. அமௌண்ட்டுமே லாக் பண்ண சொல்லி மெசேஜஸ் ஐடி பிளாக் பண்ணிட்டு வாங்கன்னு மிரட்டுறாங்களாம். நிறைய ஆமா அது மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த அளவுக்கு மிரட்டுறானா அப்ப என்னெல்லாம் பண்ணுவான்னு யோசிச்சுக்கோங்க. அவங்க 2 நாளுமே உட்கார்ந்து எல்லாரையும் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணி உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப எந்த கருத்துமே வைக்காம அப்ப எல்லாருமே சப்போர்ட்டிவா பேசிட்டு எல்லாம் நடந்துச்சு எல்லாம் சொல்லிட்டு மறுநாள் ஏன் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்து சொன்னாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு புரியல. வாட்ஸ்அப்ல கூட முதலே போட்டாங்க, நிறைய பேர் வர சொல்லியிருந்தாங்க ஸ்டால் செட்டப்புக்கு. ஆனா யாருமே வரல, பாதி பேர் வரல. ஒரு 20 மெம்பர்ஸ் தான் வந்திருந்தோம், யாருமே. அதுக்கப்புறம் நைட்டும் அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, வராதவங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர், ஓகேவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஐ அக்ரின்னு தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரூஃப் கூட இருக்கு. பட் ஏன் வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல. எல்லாம் கரெக்டா தான் இவங்க பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுல் ஹாப்பி. என்னோட சப்போர்ட் வந்து மைத்திலிக்கு தான். நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால அவங்க பேஜ் பார்த்துருந்தேன். ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண உமன் ஸ்டோர் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் வந்திருந்தோம். ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒன்றுமே கிடையாது. பேசி தீர்த்துக்கிட்டா முடிஞ்சிடும். ஏன் இவ்வளோ தூரம் மீடியாவில் கொண்டு வராங்க, சோஷியல் மீடியாவில் இவ்வளோ தூரம் ஏன் கொண்டு வராங்க? அவங்ககிட்ட உட்காந்து பேசினா அவங்க எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எதுவுமே பண்ணாமல் எதுவுமே கிடையாது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது. அவங்கள தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கல மேம். நெகட்டிவா எங்களுக்கு எதுவுமே நடக்கல. ஸோ பாசிட்டிவா தான் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நெகட்டிவ் நிறைய பேர் சொல்லும் போது நம்ம பாசிட்டிவ் நம்ம சொல்லணும்ன்றதுக்காகவே நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஸ்கேம்ன்ற அந்த ஒரு வார்த்தை தான் மேம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்கேம்னா என்ன மேம்? இல்லாத ஒரு விஷயத்த நடக்கதா சொல்லி பணம் புடுங்கிறது தான் ஸ்கேம். அப்படி இங்க எது நடக்காம போயிடுச்சு. இங்க போட போறோம், ஸ்டால் பண்ண போறோம், இத்தனை உமன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அது எல்லாமே இங்க நடந்துருச்சு. இன்ட்ரெஸ்டோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை, வியாபாரத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வராதிங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்க. அது சில பேருக்கு அந்த சேல் இல்லாததுனால மன வருத்தத்துல அதுக்கு அகைன்ஸ்டா போறவங்களோட கொஞ்சம் மிங்கிள் ஆயிட்டாங்க. அதுதான் எங்க பிரச்சனையாயிடுச்சு மேம். சேல் இல்லன்ற கோவத்தை வந்து இப்படி காட்டிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாமே டைரக்டா இப்படி காட்டிட்டாங்க, நெகட்டிவா பேசிட்டாங்க. நெகட்டிவா பேசுறவங்களோட மிங்கிள் ஆயிட்டாங்க. அதுதான் இங்க நடந்த மிஸ்டேக். நீங்க போனீங்களே, நீங்க உங்களை லாஸ் பண்ணிட்டாங்களா அப்படி இப்படி மெசேஜ் போட்டு கேக்குறாங்க. நாங்க எதுவுமே சொல்லல. நாங்க திருப்பி ரிப்ளை பண்ணல. என்கிட்ட அவங்க கிட்ட எங்களால ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப அதிகமா பேசுறாங்க. எங்க வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க இல்லைங்களா. நிறைய பேர் எங்களுக்கு போன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, உங்களை ஏமாத்திட்டாங்களா போனாங்களா. நாங்க வந்து தெரிஞ்சுதான் வருந்தமே. நாங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் வளர்றோம்.
அதனால இங்க வந்தா 4 பேருக்கு நம்மளுக்கு தெரியும், சென்னை மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மள வெளியே காட்டணும்னு நாங்க வியாபாரம் பண்ணி இன்னைக்கு இந்த சேல்ஸ் நடக்கணும்னு நாங்க வரவே இல்லை. நம்மள 4 பேருக்கு தெரியும், 4 பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தான் நாங்க இங்க வந்ததே. அதனால இந்த அம்மா மேல எந்த தப்புமே இல்லை, மேடம் மேல தப்பே கிடையாது. ஆப்போசிட்டா மைத்திலியை பத்தி நிறைய கருத்துக்கள் வச்சாங்க. ஆமா மேம். சோ அவங்க எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன் இப்படி நம்மளோட அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் மேம். ஏன் இப்படி சடனா சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு ஒரு ஷாக்கா தான் மேம் இருந்தது. ஏன் இப்படி சடனா சேஞ்ச் ஆனாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருந்ததோ, யாரோட ஒரு பிரைன் வாஷ்ல இந்த மாதிரி ஆனாங்கன்றதுலாம் எங்களுக்கு டீடைல் தெரியல மேம். ஆனா இப்படி நம்மகிட்ட நல்லா பேசினவங்க ஏன் இப்படி அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க? முன்னாள் ஸ்டேஜ்ல அழுது இவங்களை ஹக் பண்ணி பேசினவங்க எல்லாம் மறுநாள் ஆப்போசிட்டா பேசுறாங்க. ரொம்ப ஷாக்கா இருந்தது மேம். இதை வந்து அவங்க பெருசா ப்ராப்ளம் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க, அதை வந்து பெருசா பண்ணிட்டாங்க. பட் வந்து எங்களுக்கு இதுல நிறைய பேருக்கு நெகட்டிவா நீங்க வீடியோ போட்டீங்களா? ஆக்சுவலி போட்டிருக்கேன் மேம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் வந்திருக்கோம்? இப்போதைக்கு வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி இவங்க எல்லாம் வராங்க கூட எனக்கு தெரியாது. இல்ல மைத்திலி இன்னைக்கு என்ன எக்ஸ்போ உடைய செலிப்ரேஷன் சொல்லி தானே வர சொன்னாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டடா இருந்திருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இப்போ 30 பேர் விடுங்க, 30 பேர் வந்து உங்களுக்கு மைத்திலிக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்களாவே இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்க 30 பேர் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து அது ரீசன் என்னன்னாக்கா, குரூப்ல மெசேஜா பேசும்போது நெகட்டிவானவங்க கூட ஷேர் பண்ணி பேசிக்கிட்டாங்க. பட் டைரக்டா வந்து சப்போர்ட் பண்ண நிறைய பேர் பயப்படுறாங்க. ரீசன் நெகட்டிவா நம்ம பேசிட்டோமே, இப்ப நம்ம அங்க போய் நின்னோம்னா அது தப்பாயிடுமே. இல்ல நெகட்டிவா பேசினவங்க இன்னைக்கு சப்போர்ட்டடா மறுபடியும் இருக்காங்க. பட் டைரக்டா வந்து சப்போர்ட் பண்ண முடியல, ஏன்னா குரூப்ல பேசிட்டோம். இல்ல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளவு தூரம் எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு இந்த 5 பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் வந்து இப்ப சொல்றீங்க. இன்னும் என் ஃப்ரெண்ட்ல கூட வந்துட்டு இருக்காங்க, இங்க ஸ்டால் போட்டவங்க வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பாப்பா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கறதுனால விட்டுட்டு வர. ஏன் அவங்க எல்லாம் பேசல இத பத்தி? பேசலன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கும்ல. எனக்கு இது புரியல. ஃபேமிலி சிச்சுவேஷன் அது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிறதா? இப்ப எல்லாருமே இருக்கிறதா? உங்களுக்கும் ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்குதா? மைத்திலிக்கும் இருக்குதா? அவங்களுக்கும் இருக்குதா? எல்லாருக்குமே இருக்குதா? பாதிக்கப்பட்டன்ற டேர்ம்ஸ்ல வரக்கூடிய அந்த 30 பேர்ல அவங்களுக்கு ஃபேமிலிஸ் இருக்காதா? ரீசன் இருக்கு, அவங்களுக்கு இருந்திருக்கும்ல. மேபி அவங்க வந்திருந்தாலும் இங்க என்ன நடந்திருக்கும்ன்றது தெரியும். மைத்திலி நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வந்தேன். மைத்திலி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நைட்ல போன்ல பேசிட்டு நல்லதா பேசிட்டு வந்தேன். பட் நான் மைத்திலி கிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன், எனக்கு சில கேள்விகள் இருக்கு, என் மனசுலயும் சில வேதனைகள் இருக்கு, அதை நான் கிளாரிஃபை பண்ணோம். அது தப்பு யாருனாலும் தப்பு தானே. அது மைத்திலியா இருந்தா என்ன, நீங்களா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன, என்னுடைய சமுதாயமே தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கிற ஆள் நான். சோ நான் கிளாரிஃபை பண்ணணும்ன்றதுக்காக தான் மைத்திலி. எங்களோட வருத்தம் ஒண்ணேதான், தப்புன்னு சொல்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவு கூட நல்லது சொல்ல வேண்டிய எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல. ரீசன் என்ன, இப்ப என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு பண்ணாங்களா? எதுவுமே இல்லக்கா, என்னோட சைடுல ஃபேமிலி சிச்சுவேஷன் சொல்றேன். இப்ப என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஓகே நீ போடுமா, நீ வந்து யாரையும் மென்ஷன் பண்ணிக்காத, பட் நம்மளுக்கு என்ன நடந்ததோ அதை போடு. ஆனா அந்த ஒரு ஹெல்ப் கூட, அந்த ஒரு சப்போர்ட் கூட எல்லாரும் ஹஸ்பண்டும் எல்லா ஃபேமிலியும் அவங்களுக்கு பண்ணல. எல்லாருக்குமே ஒரு பயம். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ மைத்திலிக்கு இந்த இஷ்யூ வராம இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க வராம இருக்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை இந்த இஷ்யூவே நடக்கல, இங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போல ஒரு ஸ்கேம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லாம இருந்து இந்த ஈவெண்ட் ரொம்ப ஸ்மூத்தா நடந்துருது. இன்னைக்கு இந்த செலிப்ரேஷனுக்கு அவங்க எல்லாம் வராம இருந்திருந்தா இது பிரச்சனை இல்லை. ஐ எம் கரெக்ட் மைத்திலி. பட் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆகி உட்காந்து எல்லா இடத்துலயும் பேசி, நான் பேசி, இவங்க பேசி, இருக்கிற ஊர்ல இருக்க அத்தனை இன்ஃபுளுசஸும் பேசி இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு சேல் எடுத்து கொடுத்த மைத்திலிக்கு, உங்களை அவ்வளவு தூரம் வந்து விமன் சப்போர்ட் பண்ண மைத்திலிக்கு நீங்களே ஏன் சப்போர்ட் பண்ணாம போனீங்க? நான் கேக்குறது பேலன்ஸ் இருக்கிற 30 பேரை கேக்குறேன். இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியாதுலக்கா? இது ஃபேமிலி எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நானே ஃபைட் பண்ணி தான்க்கா போட்டேன். ஏன்னா நெகட்டிவாவே இவ்ளோ பேர் பேசுறாங்க, நான் பாசிட்டிவா என்கிட்ட எவ்வளவு நிறைய விஷயம் இருக்கு. என்ன பேச போட்டவங்க குரூப்லயே திட்றாங்களேமா, அப்புறம் நாங்க எப்படி வந்து வீடியோ போடுவோம்? குரூப்ல போட்டது, குரூப்ல நான் எனக்கு நடந்தத தான் பேசுனேன், நான் யார பத்தியும் பேசல. அவங்க மைதிலி மேல என்ன தப்பு இருக்கு நாங்க கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்க அப்ப குரூப் விட்டு நான் விலகி போறேன், அவங்க என்ன இப்படி பேசுறாங்க, தப்பான கமெண்ட்ஸ் அப்படின்னு நாங்க கேக்குறாங்க. தப்பான கமெண்ட்ஸ் வருது இல்லக்கா. இப்ப நான் சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தேன், அதுக்கே எனக்கு தப்பா கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்ஸ்க்கு பயப்படுறாங்க, வேற ஒண்ணும் ரீசன் இல்ல. சரி ஓகே, நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே நான் பேசுறேன்.
பட் எனக்கு சில கேள்விகள் மைதிலி கிட்ட இருக்கு. நான் மைதிலி கிட்ட தனியா பேசணும் Okay. அப்படின்னு ஆசைப்படுறேன். சரியா? சரிங்க. கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? Okay. மைதிலி நீங்க உங்களுக்கு நின்னு ஓகே தானா? பாருங்க அவங்க Okay. கேக்குற கேள்வி ஓகே தானா? Okay, என்கிட்ட okay தான். பேசுறதுல எந்த Okay தான். பிரச்சனையும் Okay கிடையாது. தான். Okay. ஆனா இவங்க அதை பாப்பாங்க. நீங்க என்ன கேள்வி தாராளமா பாக்கட்டும். நான் இப்பவும் சொல்றேன், நான் விமன் ஆண்டர்பிரினருக்கு சப்போர்ட் பண்ற நபர் தான். நான் ஆண்டர்பிரினர் கிடையாது, பெண்கள்னாலே சப்போர்ட் பண்ற நபர் தான். நீங்க எல்லாருமே மேக்ஸிமம் என் வீடியோஸை நீங்க பாத்திருப்பீங்க, மைத்திலியும் பாத்திருப்பாங்க. நான் இந்த பிரச்சனையை ஒண்ணு ஆரம்பிச்சது மைத்திலி, நானும் ஆரம்பிச்சிருக்கேன். ஒண்ணு அவங்க முடிக்கணும் இல்ல நான் முடிக்கணும். நான் இந்த பிரச்சனையை முடிக்கணும், இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்ன்றது தான் நான் வந்திருக்கேன். ஆனா மைத்திலி மேல இறங்கி இல்லன்னு நான் சொல்ல சொல்ல அதை நான் கேட்கிறேன். வந்து மைனஸ் தான் நிறைய பேர் கோவம் வந்து சில பேருக்கு வந்து நிறைய அத ஜஸ்டிபிகேஷன் பண்ண கூடாது. கோவத்துல சில வார்த்தைகள் சிலரை காயப்படுத்து. நான் வந்து ட்ரிகர் ஆகி வீடியோ போட காரணமே மைத்திலியுடைய சில வார்த்தைகள் மட்டும்தான். அது மன்னிப்பு கேட்டாங்க, ஜென்யூனா அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஐ அம் அக்செப்ட் யுவர் சாரி. அந்த ட்ரிகர் ஆயிட்டீங்க, அதேதாங்க அவங்களுக்கு இல்ல நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த சாரியை நான் ஏத்துக்கிறேன். நீங்க என்ன கேள்வினாலும் கேளுங்க, அதற்கான பதில் சொல்லுவாங்க. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களோ அது நீங்க மைத்திலி கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா மக்களுக்கு இத வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு எண்டு கார்டு போடணும் இல்லையா? எண்டு கார்டு போடணும். பத்தி யாரு பேசுறது இது ஸ்கேம் இல்லன்றது நிறைய பேர் தெரிய நோ வைக்கணும். crying at all. ஓகே, இது ஸ்கேம் இல்லன்றத நாங்க புரிய வைப்போம்க்கா. ஓகேவா? அதுதான் மெயின். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.